அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு குறித்து இன்று முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படுவது வழக்கம். விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப ஜனவரி ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும். இந்த நிலையில் செப்டம்பர் மாதத்தில் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயரும் என கூறப்படுகிறது. 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின்படி மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் கணிசமாக உயரும். இதன்படி மத்திய அரசு இந்த மாதம் அகவிலைப்படியை 3% அல்லது 4% அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. அப்படி உயர்த்தினால் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிரடியாக உயரும். இந்த ஆண்டின் ஜூன் மாதம் முதல் அகவிலைப்படியில் 3% உயர்வுடன் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் மொத்த அகவிலைப்படி 53% அதிகரிக்கும். ஒருவேளை 4% உயர்த்தப்பட்டால் அகவிலைப்படி 54% மாறும். ஒருவேளை அகவிலைப்படி 3% உயர்த்தப்பட்டால் லெவல் 1 உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு ரூபாய் 18,000 இருக்கும். எனவே ஓய்வூதியம் மாதத்திற்கு ரூபாய் 9,540 இருக்கும். அதே போல அரசு ஊழியரின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 40,000 இருந்தால் அகவிலைப்படி 4% உயர்த்தப்பட்டால் அவர்களின் மாத சம்பளத்தில் 1,600 ரூபாய் உயரும். அதாவது ஆண்டு அடிப்படையில் ரூபாய் 19,200 அதிகரிப்பு இருக்கும். ஜூலை மாதத்துக்கான உயர்வு அறிவிப்பு செப்டம்பரில் வெளிவந்தாலும் ஊழியர்களுக்கு ஜூலை மாதம் முதல் அகவிலைப்படி நிலுவைத் தொகை கிடைக்கும். இதனால் மத்திய அரசு ஊழியர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அதே நேரத்தில் மத்திய அரசு ஊழியர்களின் பல்வேறு சங்கங்கள் 8வது ஊதிய குழுவை அமைக்க கோரிக்கை விடுத்து வருகின்றன. ஆனால் 8வது ஊதிய குழுவை அமல்படுத்தும் திட்டம் எதுவும் இப்போது இல்லை என மத்திய அரசு ஏற்கனவே கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.